ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி மூளையில் முட்டை போட்டு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மூளையை க்ளீன் பண்ணிக்கலாம். மூளையில் மேலே ஒரு லேயர் இருக்கும், அதை நம்ம பார்த்து மொல்லமாக எடுக்கணும். இல்லைன்னா மூளை ரொம்ப இதுவாகிடும். ஏன்னா ஆல்ரெடி அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ பார்த்து ஒரு லேயர் இருக்கும் பிளட் மாதிரி, அது நரம்பு. அதை நம்ம பார்த்து மொல்லமாக க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு நான் 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மஞ்சள் தூளை போட்டு தண்ணியிலையும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சாப்பர் போர்டில் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நல்லா சாப் பண்ணால் அது நான் பொடி மாஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில், அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கின அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 சில்லியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மூளையை போட்டுட்டு அந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விடலாம். பெரட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி வச்சிங்கன்னா அது வெந்துடும். ஏன்னா மூளை ரொம்ப சாஃப்டான்றதுனால 5 நிமிஷத்தில் வெந்துடும். குக் ஆன அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு முட்டை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை போட்டேன். ஒரு மூளைக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வதக்கலாம். வதக்குனா மூளை முட்டை பொடி மாஸ் ரெடி. நல்லா சுவையாக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு இறக்கிடுங்க.